பண்ணுறீங்களா? இதில் பேசலாம் மேம். ஓகே. ஹலோ. Ma'am, am I clear to you? மேம் பேசுறது கிளியராக கேட்குதா மேம்? மேம் கேட்குதா மேம்? ஓகே மேம், தேங்க்யூ. லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுறீங்களாங்க மேம்? ஓகே. வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இப்போது ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் 24-25க்கான டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ECE அண்ட் EEEக்கான டெமோ கிளாஸ் பார்க்க போகிறோம். டுடே வி கேன் ஸ்டார்ட் வித் சர்க்யூட் தியரி. ஃபார் ECE யூனிட் 2ல் வரும் சர்க்யூட் தியரி. ஃபார் EEE யூனிட் 1ல் சர்க்யூட் தியரி வரும். ஸோ ஆக்சுவலாக ஃபார் ECE சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ரெண்டும் சேர்ந்து கம்பைன்ட் ஆகி ஒரே யூனிட்டாக இருக்கும்ப்பா. ஸோ ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் மார்க்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் சர்க்யூட் தியரி. அப்போ சர்க்யூட் தியரி அப்படிங்கும்போது நமக்கு பேசிக்ஸாக கொஷின்ஸ் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த கிர்ச்சாஃப் லாஸ் கூட பேசிக்ஸ் இந்த நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ். ஸோ அப்போ பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன, பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது சர்க்யூட்னா என்னென்னங்கிறது எல்லாமே சேர்ந்தது இது. மினிமம் 4 to 5 questions will be there in this topic. Okay. Second part என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தியரம்ஸ். நெட்வொர்க் தியரம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சூப்பர்பொசிஷன், தெவெனின், நார்டன், மில்லர் அண்ட் ரெசிப்ரோசிட்டி. வெரஸ் அடுத்த ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி சிக்னலுக்கு போயிடுவோம். ஏசி சிக்னலில் சைனசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் ஃபேஸர், காம்ப்ளெக்ஸ் பவர், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் லீனியர் சர்க்யூட்ஸில் RL, RC அண்ட் RLC சர்க்யூட் இருக்கும். தென் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் லீனியர் பார்ட் 2 போர்ட் நெட்வொர்க், Y டெல்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இவ்வளோ தான் சர்க்யூட் தியரியோட கான்செப்ட். சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும்
பேசிக்காக லாஸ்ட்டில் கிளியராக இருந்தோம் அப்படின்னாவே, இந்த ஃபண்டமெண்டல் பார்ட் கிளியராக இருந்தாவே இந்த மீதி இருக்க பார்ட்டை நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். இது கிளியராக தெரியாமல் நம்ம ஃபர்தராக எவ்வளோ பண்ணாலுமே இட் வில் பி அகெயின் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ப்ளஸ் மைனஸில் வந்து தப்பு பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக என்ன தெரியணும், இந்த சர்க்யூட் அனாலிசிஸோட பேசிக்ஸ். இப்போ நார்மலாக என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த டேர்மை எப்படி அனலைஸ் பண்ணுவோம், எப்படி அப்ரோச் பண்ணுவோம் தெரிஞ்சாவே போதும். மேக்ஸிமம் இதுலேருந்து கண்டிப்பாக மினிமம் 1 கொஷின் அண்ட் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் வில் பி தேர். 2 போர்ட் நெட்ஒர்க்கில் அப்படி தான்ப்பா, மினிமம் 1 அண்ட் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் வில் பி தேர். அதே மாதிரி இந்த சைனசாய்டல் அண்ட் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் இன் டெப்த் பார்க்குற மாதிரி இருக்கும். அதர் தென் தட் இதுக்கு வந்து பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் போதும். நெட்வொர்க்ஸ் தியரம்ஸுங்கிறதுல அப்படியே போய் அப்ளை பண்ண போகிறோம். பேசிக்ஸை கொண்டு போய் அந்த தியரம் என்ன சொல்லுதோ அதில் போய் அப்ளை பண்ணுறது இட் வில் கம்ஸ் அண்டர் நெட்வொர்க் தியரம் டாபிக். ஸோ அப்போது சர்க்யூட் தியரி பார்த்துட்டோம் அப்படின்னா 15 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா மினிமம் 10 to 12 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் மற்ற சப்ஜெக்ட் பார்க்கும்போது சர்க்யூட் தியரி வந்துட்டு நம்ம படிக்கிறதுங்கிறது கம்மி. ஹவ் வி அண்டர்ஸ்டாண்ட், ஹவ் வி கோ த்ரூ தி ப்ராப்ளம்ஸ் வில் ரிசல்ட். இதில் வந்துட்டு படிக்கிறதுங்கிறது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேற நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். இட்ஸ் சிமிலர் டு மேக்ஸ். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு சர்க்யூட் தியரியில் நமக்கு தெரிய வேண்டிய டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்யூட். What is mean by circuit? A circuit is a closed loop conducting path in which an electrical current flows. அப்போ சர்க்யூட்ங்கிறது என்ன சொல்கிறோம், இட் இஸ் a closed loop conducting path. அந்த closed loopக்குள்ளே கண்டிப்பாக என்ன நடக்கணும், கண்டக்ஷன் நடக்கணும். என்ன கண்டக்ட் ஆகணும், அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் கண்டக்ட் ஆகணும், ஒரு ஃப்ளோ ஆகணும். இப்போ சர்க்யூட்ங்கிறது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும், க்ளோஸ்டு பாத்தாக தான் இருக்கணும். பாத் அப்படிங்கிறது என்னப்பா, இட்ஸ் லைக் அ சிங்கிள் லைன் ஆஃப் கனெக்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் சோர்சஸ். பாத்துங்கிறது ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாத்துன்னு சொல்கிறோம். இட் கேன் கனெக்ட் எய்தர் எலமெண்ட் ஆர் சோர்ஸ். இது சோர்ஸையும் கனெக்ட் பண்ணலாம், எலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை நோட்? ஏ நோட் இஸ் எ ஜங்ஷன் ஆர் நோடுங்கிறது என்னப்பா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். இந்த நோடு நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் எ ஜங்ஷன் or connection or terminal within a circuit where 2 or more circuit elements are connected or joined together. இப்போ நோடுல மினிமம் எத்தனை நம்பர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கணும், 2 or more. 2 elements or more than 2. ஒரு நோட் பாயிண்ட்ல மினிமம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும், 2 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். more than 2 it's not at all a problem. நோடு இதை வச்சு இண்டிகேட் பண்ணுறாங்க, டாட்டட் லைனை தான் நோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிரான்ச் அப்படிங்கிறது பாருங்கள், இட் இஸ் எ சிங்கிள் ஆர் குரூப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் சச் அஸ் ரெசிஸ்டர்ஸ் ஆர் எ சோர்ஸ் விச் ஆர் கனெக்டட் பிட்வீன் 2 நோட்ஸ். இப்போ 2 நோடுக்கு நடுவில் கனெக்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம். லூப்புங்கிறது என்னது, இட் இஸ் எ சிம்பிள் க்ளோஸ்டு பாத் இன் எ சர்க்யூட் இன் விச் நோ சர்க்யூட் எலமெண்ட் ஆர் நோட் இஸ் என்கவுண்டர்ட் மோர் தேன் ஒன்ஸ். அப்போது லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட் ஒரு டைம் மட்டும்தான் அதில் அப்ளிகபிளாக இருக்கணும். 2 times or more repetitive times வந்துச்சுன்னா it comes under circuit, not under loop. ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் யூ கேன் கெட் கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் டூ ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரிய வேண்டியது என்னது, ஓம்ஸ் லா. டிஃபைன் ஓம்ஸ்ல நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கு ஜஸ்ட் இங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஓம்ஸ் லா அப்ளிகபிளாக இருக்க மாதிரி எங்கே போனால் லாஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போன 3 வேல்யூ, வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் டிஃபால்ட் ஆஃப் டிசி சர்க்யூட்டில். அப்போ விங்கிறது எப்படி எடுத்துக்கலாம், ட்ரையாங்குலர் லோ. அப்புறம் வி ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர். ஐங்கிறது கரண்ட், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். வியோட யூனிட் வோல்ட், ஐயோட யூனிட் வில் பி ஆம்பியர், ஆரோட யூனிட் வில் பி ஓம். இப்போ பவர் ஈக்குவல் டு வி இன்டூ ஐ. ஸோ இந்த 3 காம்பினேஷனில் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். So what is mean by current? Flow of electrons and a current ன்னு சொல்லலாம். I equal to Q into T. Flow of electrons ன்னு சொல்லலாம், charge into time. இல்லை ஒரு குறிப்பிட்ட செகண்டில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுங்கிறதும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி, அது அந்த கரண்ட் ஃப்ளோவுக்கு நான் கொடுக்க போகிற சப்ளை தானே என்னன்னு சொல்கிறேன், வோல்டேஜ். வோல்டேஜ் வில் பி வோல்டேஜ் வேல்யூ வில் பி
வோல்டேஜ் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் அப்படிங்கிறது ரெண்டு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு நடுவில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸை தான் நான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டன்ஸுங்கும் போது இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதில் போகிற கரண்ட்டோட ஃப்ளோவை குறைக்கிறது தான் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேலை. அப்போ ரெசிஸ்டன்ஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, எல்ங்கிறது லென்த்து, ஏங்கிறது ஏரியா. ஸோ இது பேசிக்காக ஓம்ஸ் லா வச்சு நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே கண்டுபிடிச்சாலும் ஃபைனலாக நமக்கு இந்த இந்த பேசிக்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதே பவர் ஃபார்முலா எப்படி வேணாலும் கேட்கலாம். எனக்கு VNI கொடுத்து R கேட்கலாம், PNI கொடுத்து R கேட்கலாம், அதே மாதிரி VNP கொடுத்து R கேட்கலாம். ஸோ கரண்ட் வந்துட்டு இந்த பவர் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த பேசிக் ட்ரையாங்கிள் தெளிவாக இருந்தால் போதும், we can obtain this. நெக்ஸ்ட் ஓகே, இதில் வரும்போது resistors, inductors and capacitors, these three are known as passive element. ஏன் பேசிவ்னு சொல்கிறோன்னா இதுக்கு தேவையான இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. whereas it depends on other. அப்போது இதுக்கு தேவையான இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சோர்ஸ் வந்துட்டு வேறு ஒன்று கொடுக்கும். இப்போ பேசிவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனர்ஜி. இது ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் என்ன பண்ணுது? ரெடியூஸ் பண்ணுது ஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் both are energy saving element, energy storing or energy saving. இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கும்போது அப்படியே ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கனெக்ஷனை எப்படி நான் சீரீஸ் கனெக்ஷன் ஒரு பேரலல் கனெக்ஷன் சொல்கிறேன்னா எந்த காம்போனண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும், எய்தர் ஆர் ஆர் எல் ஆர் சி. மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ட் இருக்கா? If one end is connected to the other element and one to open இருக்கு அப்படின்னா இது சீரீஸ் கனெக்ஷன். என்னுடைய சர்க்கியூட்டோட ரெண்டு எண்டும் இன்னொரு காம்போனண்ட்டோட ரெண்டு எண்டு கூடயும் கனெக்ட் ஆயிருக்குன்னா இட் இஸ் நோன் அஸ் parallel கனெக்ஷன். அது ப்ளஸ் மைனஸ் மாறி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. ஸோ வாட் வி ஹாவ் டு நோ இஸ் என்னோட ஆர்ம்ஸில் ஒரு ஆர்ம் மட்டும் ஒரு இது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா இது ரெண்டு சீரீஸில் இருக்குன்னு அர்த்தம். இஃப் இந்த ரெண்டு ஆர்ம்ஸும் கனெக்ட் ஆயிருக்குன்னா இது ரெண்டும் பேரலல்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இப்போ சீரீஸ்னா எப்படி இருக்கும், பேரலல்னா எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு எலமெண்ட் இருக்குது. இதில் ஒரு எண்ட் மட்டும்தான் இன்னொன்று கூட கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு எண்ட் வேற எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இட் கம்ஸ் அண்டர் சீரீஸ் கனெக்ஷன். இப்போ சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஆர் ஈக்குவலண்டோட வேல்யூ வில் பி R1 + R2. whereas in parallel இதோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 1/R equivalent equal to 1/1/R1 + 1/R2. in similar நம்ம எப்படி எழுதிக்கலாம்? R1 R2 / R1 + R2. ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது R1 R2 ரெண்டுமே ஆராக இருக்கும்போது நான் இந்த வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? N × Rன்னு எழுதிக்கலாம் if equal resistance. whereas parallel வரும்போது R/N எழுதிக்கலாம். இண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் சிமிலராக இருக்கும்பா. whereas கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே சீரீஸில் வருது, அங்கே பேரலலில் இருக்கும், அங்கே பேரலலில் வருது, இங்கே சீரீஸில் இருக்கும். சீரீஸில் பொறுத்த வரைக்கும் கரண்ட் வில் பி சேம். இன் சீரீஸ் சர்க்கியூட் கரண்ட் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். வோல்டேஜ் வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். whereas in parallel பொறுத்த வரைக்கும் சீரீஸில் வந்து கரண்ட் சேம், whereas parallel வந்து வோல்டேஜ் சேம். அப்போ வோல்டேஜ் வந்துட்டு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டில் சீரீஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும். கரண்ட் வந்துட்டு பேரலல்ல வேறு வேறு கரண்ட் இருக்கும். சீரீஸை பொறுத்த வரைக்கும் யூ நோ தி ஃபார்முலா ரைட். பேசிக்காக நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லீனியர், நான் லீனியர். என் இன்புட்க்கு தகுந்த மாதிரி என் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வி சே இட் அஸ் லீனியர். அப்போது இதுலேயும் இருக்குது பாருங்கள் லைன். என் இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் இருக்க கனெக்ஷனை நான்
அது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா தேர் இஸ் அ லீனியர் கனெக்ஷன். ஆர்எல்சி இது எல்லாமே எப்படி ஆப்ரேட்டிவாக இருக்கும், லீனியர் ஆப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். வேற டயோட், டிரான்சிஸ்டர் இது எல்லாமே என்னது நான் லீனியர். ஏன்னா டயோட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ட் பண்ணும், இதே ஆப்போசிட்டில் வரும்போது ஆஃபில் இருக்கும். வேற இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கிடையாது, நீங்கள் பைலேட்ரலாகவும் இது ஆக்ட் பண்ணிக்கும். ஆக்டிவ் சோர்சஸ், ஆக்டிவ்னா எனக்கு என்னுடைய ஆப்ரேஷனுக்கு தேவையான எனர்ஜியை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இட் கம்ஸ் அண்ட் ஆக்டிவ். ஸோ அப்போ ஐடியல் வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்சஸ் ஆர் ஆக்டிவ் சர்வ். இது இன்னொரு டேர்மில் எப்படி சொல்லலாம், இட் ப்ரொவைட்ஸ் ஃபைனைட் பவர் ஃபார் இன்ஃபைனைட் டைம். பாசிவ்ங்கும் போது ஆர்எல்சி, ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபைனைட் பவர் ஃபைனைட் டைமுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல். யூனிலேட்ரல்ங்கும் போது flow will be in only one direction, whereas bilateral ngumbodhu flow will be in both the directions. First formula, Kirchhoff's current law. Maximum number of times கேக்குற question. Kirchhoff's current law எதை பேஸ் பண்ணி இருக்கு, conservation of charge. அப்போ Kirchhoff's current lawங்கும்போது எனக்கு வந்துட்டு நோட ஞாபகம் வச்சுக்கணும். இது கரண்ட் இந்த நோடுக்குள்ளே என்டர் ஆகிற கரண்ட்டும் இந்த கரண்டை விட்டு இந்த நோடை விட்டு லீவ் ஆகிற கரண்ட் வில் பி சேம். கரண்ட் என்டரிங் த நோட் ஈக்குவல்ஸ் கரண்ட் லீவிங் தி நோட். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் கேசிஎல் வந்துட்டு எந்த மாதிரி சர்க்கியூட்க்கு அப்ளிகபிள்னு பாருங்க, டு எனி லம்ப்டு நெட்வொர்க். ஸோ இட் cannot be applicable to distributed network. இதுதான் மேஜர் லிமிட்டேஷன் ஃபார் கேசிஎல். KCL is always gives conservation of charge. current எப்பவுமே எந்த பாத்தில் ஃப்ளோ ஆகும், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் பாத்தில் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ மேக்ஸிமம் கரண்ட் எதில் ஃப்ளோ ஆகும், இன் ஷார்ட் சர்க்கியூட், பிகாஸ் அங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம ப்ராப்ளம்ஸில் அதிகமாக நோட் பண்ணுவோம். ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ கரண்ட் வச்சு நான் பார்க்கும்போது கேசிஎல்ல என்னோட இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் கரண்ட் எப்போவுமே எந்த பாத்தில் ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டில் ட்ராவல் ஆகும். ஏன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது சுத்தமாக இல்லை, மினிமம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அந்த மினிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் ஜீரோ. ஓப்பன் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வில் பி இன்ஃபைனைட். அப்போ ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ஷார்ட் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி கரண்ட் வேல்யூ சீரீஸில் சேமாகவும் பேரலலில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பட் அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் இன் அ பர்டிகுலர் நோடு ஜீரோ. ஒரு பர்டிகுலர் நோடில் இருக்க எல்லா கரண்ட்டும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஜீரோ. சரி, இப்போ இங்கே பாருங்கள், ஒரு நோட் ஏ கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 5 ஆம்பியர்ஸ் வெளியே போகுது, இங்கேருந்து 5 ஆம்பியர் வெளியே போகுது. ஐடியலி இந்த சர்க்கியூட் வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நோட் எடுத்துக்கிறேன்னா என்னோட இன்கமிங்கும் அவுட் கோயிங்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று எனக்கு இதுலேருந்து இன்னொரு கனெக்ஷன் வந்துட்டு 10 ஆம்பியர் உள்ளே வர மாதிரி வரலாம், இல்லை இந்த கரண்ட் டைரக்ஷனை மாற்றலாமே தவிர நான் வந்துட்டு இந்த சர்க்கியூட் வந்துட்டு இது ப்ராப்பர் சர்க்கியூட் கிடையாது. இப்படி ஒரு சர்க்கியூட் என்னால் டிசைன் பண்ண முடியாது. செகண்ட் ஃபார்முலா KVL, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ என்ன அர்த்தம், the sum of all voltage drop around the loop is equal to 0. ஒரு லூப்புங்கிறது என்ன பார்த்தோம்ப்பா, சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் ஒரு டைம் தான் வரணும், மோர் தென் ஒன்ஸ் எந்த எலமெண்ட்டும் வரக்கூடாது. அப்போ அந்த லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் வோல்டேஜ் நான் ஆட் பண்ணனா 0ன்னு இருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். வேறஸ் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் ட்ராப், இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் ட்ராப். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. சி பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட், சிம்பிள் லாஜிக்மா. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, என்னுடைய ஆக்டிவ் சோர்சஸ் எடுத்துக்கோங்க, வேறஸ் ஆக்டிவ் சோர்சஸாக இல்லைன்னா சப்ளை சோர்சஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இல்லை நார்மலாக ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக பார்க்கும்போது நான் என்னோட கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுதுன்னு எடுத்துக்குவேன். எப்படி எடுத்துக்குவேன், ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுதுன்னு எடுத்துக்குவேன். வேறஸ் என்னுடைய பொட்டென்ஷியலில் பார்க்கும்போது, வோல்டேஜில் பார்க்கும்போது
நான் எப்படி பார்க்கணுன்னா என் கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன் எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்கணும். சிம்பிள் லாஜிக். என்னோட வோல்டேஜ் சோர்ஸாக இருக்குது அப்படின்னா உங்கள் என்டையர் நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது எந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் சரி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ரைட்? என்னோட கரண்ட் இந்த வழியாக உள்ளே போகுது அப்படின்னா இது வெளியே வரும்போது என்ன இருக்குன்னு பாருங்கள். தட் வில் பி யோர் சிம்பிள். சப்போஸ் என் கரண்ட் இப்படி இருக்கும்போது உள்ளே போகுதுன்னா வெளியே வரும்போது என்ன இருக்கும்? மைனஸ். எப்போவுமே லோலேருந்து ஹை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே டைரெக்ஷனை அசியூம் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட்டை பொறுத்த வரைக்கும், கரண்ட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள என்ன கொடுத்துருப்பாங்க? கரண்ட்டோட டைரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்கள் கரண்ட் வந்துட்டு பாசிட்டிவில் வெளியே வருதுன்னா யூ டேக் இட் அஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி உங்கள் கரண்ட்டோட டைரெக்ஷன் நெகட்டிவில் வெளியே வருதுன்னா டேக் இட் அஸ் நெகட்டிவ். மற்றபடி ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ்க்கு அன்லஸ் அவங்க டைரக்ஷன் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் கரண்ட் உள்ளே போகிறத ப்ளஸ்னும் வெளியே போகிறத மைனஸ்னு எடுத்துக்கோங்க. ஆப்வியஸ்லி வெளியே வரும்போது என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் நான் சால்வ் பண்ண போகிறேன். பொட்டன்ஷியல் ரைஸ் எப்போனா பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும்போது பொட்டன்ஷியல் ரைஸ்ன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சைனுங்கும் போது வோல்டேஜ் ட்ராப் ஆகல இடத்துல நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டில் சி வாட் எவர் இட் மே பி நீங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்கள். இதுலேருந்து வெளியே வரும்போது என்னம்மா இருக்குது? ப்ளஸ் இருக்கா? ஸோ வியா. இங்கேருந்து வெளியே வரும்போது என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? V2வா? இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்கா? மைனஸ் V3யா? ஸோ இதில் கரண்ட் இந்த வழியாக வெளியே வருதுன்னா ப்ளஸ் V4ஆ ஈக்குவல் டு 0வா? திஸ் ஒன் வில் பி யோர் V1. ஓகே, அப்போ V1 ப்ளஸ் V4 ஈக்குவல் டு V2 ப்ளஸ் V3ன்னு எழுதிக்கலாமா? எப்படி எழுதணும்னு தெரியுதா கேவிஎலோட குரூப்பிங்? சரி, கேவிஎலும் அதே மாதிரி தான். இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு லம்ப்டு நெட்வொர்க், நாட் டு டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். It always gives conservation of energy. Maximum amount of voltage is appeared across open circuit. Maximum current is appeared across short circuit. Voltage drop across a short circuit is 0. Short circuit la voltage drop oda value enna irukum? 0. ஏன்னா அங்க resistance value 0. Voltage value parallel la constant ஆகும், series la divide ஆகும். மேஜர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? கேவிஎல்னா என்னென்னு பார்த்தோம், கேசிஎல்னா என்னென்னு பார்த்தோம், ஓம்ஸ்லானா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is source transformation. இப்போ எனக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது, அது எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா வோல்டேஜாக இருக்க பட்சத்தில் வோல்டேஜ் சீரீஸில் இருக்குன்னா நான் சம்மப் பண்ணி ஒரே வோல்டேஜாக எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வரைகிறேங்கப்பா. த்ரீ வோல்ட் 3 வோல்ட் 2 வோல்ட். நான் இப்படி தானே என் கரண்ட்டோட இப்போ எங்கள் வோல்டேஜோட வேல்யூ பாருங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ 3 + 3 will be 6, 6 - 2 will be 4 வோல்ட். இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூவாக 4 வோல்ட்டை எழுதிக்கலாம். இதே மாதிரி கரண்ட்டு பேரலில் இருக்குன்னா நான் கம்பைன் பண்ண முடியும். வோல்டேஜ் சீரீஸில் இருக்குன்னா கம்பைன் பண்ண முடியும். வேற கரண்ட் வந்துட்டு பேரலில் இருக்குன்னா என்னால் கம்பைன் பண்ண முடியும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே இது மூணுமே சேம் டைரெக்ஷனா? நான் இது எல்லாமே இட்ஸ் லைக் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த லைன் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் லைன்ஸ் தான், எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம மடக்கிக்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எந்த வேல்யூவும் இல்லையா? ஸோ நான் இந்த டயக்ராம் நான் எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த கரண்ட் I1 of t இருக்கிறத அந்த கம்பியை வந்துட்டு நான் இப்படி போகிற கம்பியை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிட்டேன். அதே மாதிரி அடுத்த இதில் இருக்கிறதையும் இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த கம்பியும் அப்படி தானே, இதுக்கு நடுவில் வேறு எந்த எலமெண்ட்டும் இல்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேசிஎல் பிரகாரம் ஒரே நோட நோக்கி ஓடுதா? ஸோ அப்போ இது மூணுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கனால என்ன பண்ணிக்கலாம்? ஆட் ஆன் பண்ணிக்கலாம். I1 + I2 + I3ன்னு சொல்லி இது ஈக்குவலன் டு ஒரே ஒரு I. வோல்டேஜஸ் வந்துட்டு சீரீஸில் இருக்குன்னா என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? சம் பண்ணிக்க முடியும். வேற கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரலில் இருக்குன்னா என்னால் சம் பண்ணிக்க முடியும். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தேர்ட் ஒன், வோல்டேஜ் சீரீஸில் இருக்கிற
A resistor in parallel with an ideal voltage source and a resistor in series with an ideal current source may be ignored. A resistance value ஒரு voltage கூட parallel இருக்குன்னா நான் என்ன பண்ணிரலாம், எந்த மாதிரி voltage கூட ஐடியல் voltage கூட இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை நான் இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி என் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குன்னா ஆனால் அதையும் என்ன பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணிடலாம். அப்போ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் விஐ மட்டும் கிடையாது, விஐ எப்படி கம்பைன் பண்ணலாம், ஐயை எப்படி கம்பைன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த ரெசிஸ்டன்ஸை நான் இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், வோல்டேஜ் சீரீஸில் ரெசிஸ்டர் இருக்குன்னா கரண்ட் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸாக நான் கம்பைன் பண்ணிக்க முடியும். V எனக்கு என்ன தெரியும், I ஈக்குவல் டு V பை ஆரா. ஸோ அப்போ I ஈக்குவல் டு V பை ஆர்னு போட்டுட்டு I ஆஃப் டி என்னன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். இந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு வரும்போது கரண்ட்டுக்கு வரும்போது பேரலாக மாறிடும். இது நமக்கு முக்கியமாக தெரிய வேணும். நம்ம யூஸ்வலாக இதையும் இந்த ரெண்டு இதை மட்டும் தான் பார்ப்போமே தவிர இந்த மீதி இருக்க ரூல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணுறதே கிடையாது. அது ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் நார்மலாக எந்த சர்க்யூட் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னாலும் வி கோ ஃபார் மெஷ் அண்ட் நோடல் மெத்தட். மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா கேவிஎல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது மெஷ் அனாலிசிஸ் மெத்தட். மெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை லூப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு லூப்பில் இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு லூப் கரண்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணி கேவிஎல் ஈக்குவேஷன் ஒவ்வொரு லூப்புக்கும் எழுதணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கேவிஎலை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி யூஸிங் எனி மெத்தட் நீங்கள் மெஷ் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் எந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் கேட்டிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கான ஆன்சரை நம்ம இது பண்ண போகிறோம். மெஷ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கேவிஎல் ப்ளஸ் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுவாங்க, இது தெரிஞ்சே ஆகணும். நோடல் பொறுத்த வரைக்கும் கேசிஎல் ப்ளஸ் ஓம்ஸ் லா. நோடலுக்கு நோட் வோல்டேஜ் மெத்தட்னு இருக்கு. The KCL equation required is 1 less than the number of nodes. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நோட நான் என்ன நோடுன்னு எடுத்துக்கிறேன், ரெஃபரன்ஸ் நோடுன்னு எடுத்துக்கிறேன். அந்த கிரவுண்ட் நோட நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ரெஃபரன்ஸ் நோடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எத்தனை நோடு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ n-1 நோட் எனக்கு ஆக்சுவல் நோடல் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒன்று ரெஃபரன்ஸாக போயிடும். அந்த நோட் வோல்டேஜுக்கெலாம் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேசிஎல் எழுதணும். கேசிஎல்லேருந்து ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி கேசிஎல் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ மெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கேவிஎல் அண்ட் ஓம்ஸ் லா, வேற நோடலை பொறுத்த வரைக்கும் கேசிஎல் அண்ட் ஓம்ஸ் லா. என்னோட நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இந்த நோடில் வந்துட்டு n இருக்குது அப்படின்னா, பிரான்ச்சஸ் b இருக்குன்னா நம்பர் ஆஃப் நோடல் ஈக்குவேஷன் எத்தனை இருக்கும், n-1. எத்தனை மெஷ் ஈக்குவேஷன் இருக்கும், m ஈக்குவல் டு b மைனஸ் n+1. ஸோ மினிமம் எனக்கு எந்த இது வந்துட்டு வேணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நான் எடுத்துக்கணும். தீஸ் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ரிகார்டிங்காக இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம்ப்பா. பேசிக்ஸாக இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போ ஃபஸ்ட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், த கரண்ட் I4 இன் தி சர்க்யூட் கேட்டிருக்காங்க, ரைட். இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சது கேசிஎல்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியும், ஒரு நோடு இருக்குன்னா அதில் உள்ளே போகிற இன்கமிங் கரண்ட்டும் அந்த நோட்லேருந்து வெளியே போகிற அவுட் கோயிங் கரண்ட்டும் ஈக்குவல், ரைட். அப்போது இது ஒரு நோடா, 2 ஆர் மோர் பிரான்ச்சஸ் சேர்ந்துருக்கனால அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் உள்ளே போதா, இந்த 2 கரண்ட் இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து வெளியே போதா. அப்போ இந்த 5 + 7 இது 2 கொடுத்துட்டாங்களா, 12. அப்போ இது உள்ளே போகுதுன்னா இது 2 வெளியே போகுது. அப்போ இந்த உள்ளே போகிற கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும், 12. ஏன்னா எனக்கு 2 ஆட் பண்ணால் 0 கிடைக்கணும். அப்போ இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங்னு எழுதிக்கலாம். இல்லை இன்கமிங், அப்போ இது 12.
see இப்போ இந்த ஐங்கிற வேல்யூ 12, அவங்க என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க I4. அதே மாதிரி கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கப்பா. இப்போது என் கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் 12. அவங்க I4ஓட டைரக்ஷன் இப்படி கேட்டிருக்காங்களா, ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்களா? ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் வில் பி -12. Next question. Obtain the current IT for the circuit below. இப்போ இந்த கரண்ட்டுக்கு வந்துட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணுமா, டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். இங்கே பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் 1 ஆம் மட்டும்தான் சேமாக இருக்கா? அப்போ இது ரெண்டு சீரீஸில் இருக்கா? இந்த 2 + 4 will become 6. நெக்ஸ்ட் அப்போ இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாயிடுது? 6 ஆகிடுது. அப்போ இந்த ரெண்டையும் 4 எடுத்துட்டு நான் என்னன்னு போட்டுக்கலாம்? 6 ஓம்னு போட்டுக்கலாம். வேற இங்கே ஒரு 4 ஓம் இருக்கா? இங்கே 2 4 ஓமா ஸ்பிளிட் ஆயிருக்கா? இது ரெண்டும் எப்படி இருக்குப்பா? சேம் வேல்யூவா? 2 × 2 கூட கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ பேரலல்னா டிவைட் பை R பை Nன்னு போட்டுக்கலாமா? இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ்க்குறனால 4/2 will become 2வா? அப்போ இந்த வேல்யூவை நான் 2ன்னு போட்டுக்கலாமா? அப்போ 4 ஓம் 2 ஓம் will become again 6 ஓமா? ஸோ இந்த வேல்யூ என்னவாயிடும் எனக்கு? அகெயின் 6 ஓம் 6 ஓம், ரைட்? இப்போ இது மறுபடியும் சேம் வேல்யூவாக இருக்கா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 போட்டுன்னா 3 ஓமா? நான் R1 × R2 பை R1 + R2 போடவே தேவையில்லையா இங்கே? ஏன்னா சேம் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாலே போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இந்த என்டையர் வேல்யூவையும் எடுத்துகிட்டு நான் என்ன எடுத்துக்கலாம்? இதுக்கு பதிலாக 3 ஓம்னு ஒரே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது ரெண்டு எதில் இருக்குது? பேரலலில் இருக்குது. இப்போ இது பேரலலில் இருக்கும்போது நான் இது எப்படி எழுதிக்கலாம்? 6 ஓம் × 3 ஓம் டிவைடட் பை 6 ஓம் + 3 ஓம் R1 × R2 பை R1 + R2. அப்போ என்ன வரும்? 6 ஓம் × 3 ஓம் டிவைடட் பை 6 + 3 will be 9. ஸோ 3 1s 3 2s, அப்போ 2 ஓம் 3 ஓம். இப்போ இந்த என்டையர் சர்க்யூட்டை நான் எப்படி ட்ரா பண்ணிக்கலாம்னா 25 வோல்ட் 2 ohm 3 ohm, right? அப்போ இந்த எங்க இருக்க ஓம் எத்தனை? டோட்டலா சீரிஸ்ல இருக்கு. ஸோ 5 ஓம். ஆன்சர் will be V by R, I equal to. So answer will be 5 ampere. The voltage V in the figure is equal to. V ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க, ரைட்? இப்போ எனக்கு என்ன தெரியும்? இந்த பர்டிகுலர் லூப்பில் நான் KVL அப்ளை பண்ணும். அப்போ கரண்ட் நானாக எடுத்துக்கிறது என் கரண்ட்டோட டைரெக்ஷன். இட்ஸ் எ clockwise டைரெக்ஷன். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எப்போவுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலமெண்ட்லேருந்தே போய்க்கலாம். ஸோ இப்போ எங்கே வெளியே வருது? +தான் வெளியே வருதா? ஸோ 5 will be my answer. +5 அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, இந்த கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆகும்போது நெக்ஸ்ட் இங்கே வரும்போது வெளியே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? இப்போ -4. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்? என்ட்ரு ஆகிற இடம் ப்ளஸ், வெளியே வர்றது மைனஸ். ஸோ மைனஸ் இங்கே பாருங்க, இந்த வேல்யூவே தானே இங்கேயும் இருக்கும். இங்கே ஏன்னா பேரலை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் சேமா? இப்போ +-4 வோல்ட் வில் பி சேமா? இப்போ இங்கே வெளியே வரும்போது அகெயின் -4. இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வில் பி எங்கே வெளியே வருது? +V equal to 0வா? இப்போ 5 - 8 + V equal to 0. V equal to 3 volt. Next question ma. What does the following figure represent? இது என்ன ஃபிகர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு டிபெண்டன்ட் சோர்ஸை 4ஆக பிரிக்கலாம். ஒன்று வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். சரி, வோல்டேஜுங்கும் போது என்னுடைய சர்க்கிள் ஆர் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +- இருக்கும். இது எதை ரிசம்பிள் பண்ணுது? வோல்டேஜ். இது எதை டிபெண்ட் பண்ணுது? ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கரண்ட். அப்போது
உள்ளுக்குள்ள இது இருந்துச்சுன்னா அது சோர்ஸ்னு அர்த்தம். வெளியே அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கொடுப்பாங்க. இஃப் மை டயக்ராம் இஸ் திஸ், வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். சாரி, அப்போ இது என்னவா இருக்கும்? கரண்ட் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ். வெளியே இருக்க கரண்ட் கண்ட்ரோல் பண்ற கரண்ட் சோர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா no, this one is current control voltage source. இது உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸை இண்டிகேட் பண்ணுது. இந்த உள்ள இருக்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? இட் இண்டிகேட்ஸ் வோல்டேஜ். வெளியே என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ இட் இஸ் voltage control current source. இங்க பொறுத்த வரைக்கும் current control current source. இது பொறுத்த வரைக்கும் voltage control voltage source. இதை பொறுத்த வரைக்கும் voltage control current source. இப்போ என்னமா அர்த்தம் இதுக்கு? என்னுடைய இன்புட் கரண்ட் என் அவுட்புட் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். வெரஸ் அப்போ என்ன அர்த்தம்? என் இன்புட் கரண்ட் என் அவுட்புட் கரண்ட், இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்களேன். V equal to K into Ix. என்னுடைய வோல்டேஜ் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கா? ஸோ கரண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இட் இஸ் நோன் அஸ் கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். கரண்ட் வெளியில் இருக்க கரண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் வில் பி மை ஆன்சர். கரண்ட் வெளியில் இருக்க கரண்ட் கண்ட்ரோல். இங்கே பாருங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் அ மினிட். இந்த கரண்ட் இங்க இருக்க வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் நோன் அஸ் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இதுல கரண்ட் சோர்ஸை கண்ட்ரோல் பண்ண போகுது. இங்க சோர்ஸ் வோல்டேஜ்ங்கிறது இந்த பிளஸ் மைனஸ் வச்சு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இங்க கரண்ட் சோர்ஸ்ங்கிறது இந்த ஆரோ மார்க் வச்சு கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வில் பி என் ஈக்குவேஷன் இதே மாதிரி டயக்ராம் கொடுத்துருந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்து V equal to KVXன்னு வச்சுக்கோங்க. வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். நெக்ஸ்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். வெளியில் இருக்கிற டேர்ம் உள்ள இருக்க டேர்மை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதில் சொல்லுங்க. கரண்ட் கண்ட்ரோல் என்ன சோர்ஸ் உள்ள இருக்கு? கரண்ட் சோர்ஸ்.
current control, current source. Yeah. Next question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The voltage V in figure is always equal to. இந்த கொஷனுக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. See, இங்க பொறுத்த வரைக்கும் என்னுடைய சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் 2 ஆம்பியர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் கேவிஎல் அப்ளை பண்ணி போட முடியும். ஆனால் இங்கே எனக்கு ஐடியல் சோர்ஸ் 2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆம்பியருக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்க்கு என்னால் என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. கேன் யூ கெட் மை பாயிண்ட்? இப்போ இதே சர்க்யூட்டில் இந்த 2 ஆம்பியர் இப்படி கொடுக்காம இந்த 2 ஓமில் 2 ஆம்பியர் கரண்ட் உள்ளுக்குள்ளே ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் அழகே 2 × 2 வில் பி 4 வோல்ட்டுன்னு போட்டு நான் இந்த சர்க்யூட்டில் வி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ஸாக கொடுக்கும்போது நான் என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஷின், சேம் கேசிஎல். என்னோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, ஐயோட வேல்யூ கேட்குறாங்க. இங்கே இருக்க ஐயோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் எனக்கு எங்கேருந்து பார்க்கலான்னு பாருங்கள். இங்கே பார்க்கும்போது எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நான் எனக்கு எங்கே வேல்யூஸ் இருக்கோ அங்கேருந்து பார்த்துட்டு வாங்க. இது இன்கமிங், இது அவுட் கோயிங், ரைட்? 3 - 1, 3 = இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் கண்டிப்பாக என்ன இருக்கும், 3னா இங்கே 1 வெளியே போகுதுன்னா இங்கே 2 வெளியே போகுமா? அப்போ இங்கே 2 ஆம்பியர் வில் பி என்டரிங், ரைட்? 6 ஆம்பியர் வெளியே போகுது. அப்போ கண்டிப்பாக இன்னொரு 4 ஆம்பியர் எங்கே இருந்தாவது வரணுமா? அப்போ இங்கே 4 ஆம்பியரா? 4 ஆம்பியர் 2 ஆம்பியர். அப்போ டோட்டலாக 6 ஆம்பியர் வெளியே போகுதுன்னா இதுக்குள்ளே எத்தனை ஆம்பியர் வரணும், 6 ஆம்பியர் வரணுமா? அப்போ இங்கே வெளியே வர்றது 6 ஆம்பியர்னா இங்கே உள்ளே வர்றது என்னவா இருக்கும், 5 + I = 6. அப்போ 5 + அப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 போட்டோன்னா 6 ஆம்பியர் வந்துருமா? இதெல்லாம் ஈக்குவேஷன் எழுதி தான் போடணுன்ட்டு இல்லைப்பா. we should the voltage V in figure is, இந்த voltage V in figure, இந்த voltage வேல்யூ கேட்குறாங்க. இங்கே என்ன இருக்கும், see இங்கே ஐடியல் சோர்ஸ் இருக்குன்னா அதே வோல்டேஜ் தானே இங்கேயும் இருக்கும். ஸோ we can write it as 10 volt. வேறு எந்த ரெசிஸ்டிவ் காம்போனண்ட்டும் இல்லைன்னா parallel வோல்டேஜ் will be shown. ஸோ 10 voltன்னு எழுதிக்கலாம். In the circuit shown in figure, the current ID through the ideal diode equals, ideal diode-நாவே இது ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. 4 ohm இந்த ஆக்சுவலி இங்கே இருக்கிறது 5 வோல்ட்பா, 5 வோல்ட். இந்த டயோட் தான் ஐடியல் டயோட்டாங்க. இப்போ ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, கரண்ட் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. நான் அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணால் இது V = I × Rன்னு எழுதலாமா? ஸோ 2 × 1 will become 2 வோல்ட்டா. இப்போ ரெசிஸ்டர் சீரீஸில் வந்துருமா இது கூட? இங்கே பார்த்தீங்கன்னா அப் கோயிங், ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் தான் கரண்ட் போகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் போட்டுக்கலாம். இப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணுமா? இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐடிங்கிறது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தானே. ஸோ அப்போது எப்படி எழுதிக்கலாம், இதுல போகும்போது பாசிட்டிவில் வெளியே இருக்குது 5, whereas இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் மைனஸ். ஸோ -4I, அகெயின் ப்ளஸ் மைனஸ், கரண்ட்டோட டைரெக்ஷன் இந்த இப்படி போகிற கரண்ட்டு. ஸோ -I, 1Iங்கிறது I, இங்கே வெளியே வரும்போது -2 = 0. ஸோ 5 - 2 will be 3 = 5I. I = sorry, yeah, the resistance given is okay. I =
3/5. None of the option is correct. Ampere. இப்போ இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் கொஷின், த வேல்யூ ஆஃப் I1 I2 I3 கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், வோல்டேஜ் பேரலில் சேம்னு தெரியுமா? இப்போ வோல்டேஜ் 1ங்கிறது எனக்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 10. அப்போது I into 1 V equal to IR. இப்போ V1 equal to I1 into R. இங்கே R1ங்கிறது 1. I1 அப்போ என்னவாக இருக்கும், V1 by R1 போட்டுடலாமா? whereas I1 equal to V1 by R1. இப்போ 10/1 will become 10 volt. அப்போ I1ங்கிறது 10 ampere. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றில் தான் I1ங்கிறது 10 ஆம்பியர்னு இருக்குது. எதுக்கும் மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வோல்டேஜ் வில் பி சேமா, V2 equal to I2 into R2. இப்போது எனக்கு I2 வேணும்னா V2 by R2. இப்போ V2ஓட வேல்யூ 10, இதோட வேல்யூ 2, ஸோ 10/2 will be 5 ampere. Similarly for I3 equal to V3 by R3. So 10/5 which is equal to 2 ampere. So option A will be the correct answer. The voltage V0 across 4 ohm resistor in the following. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாவே நான் ஃபஸ்ட்டு போகிறது சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நோடல் மெத்தடாக இருக்கும். நோடல் அப்படிங்கும்போது மொத்தம் எத்தனை நோட் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், இதில் 2 நோட் பாயிண்ட் இருக்கா? ஸோ எத்தனை ஈக்குவேஷன் எழுத முடியும், n-1. இப்போ 2 - 1 1, ஏன்னா இது ரெஃபரன்ஸ் நோடில் போயிடும். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன்ப்பா. அவங்க எப்படி கொடுத்தாலும் ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் தி டைரக்ஷன் ஆஃப் எல்லாமே அவுட் கோயிங் நான் எடுத்துக்கிறேன். அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, நான் என்ன எடுத்துக்கிறேன், எல்லாமே அவுட் கோயிங்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூவே கொடுத்துட்டாங்க. நான் எடுத்துக்கிற டைரக்ஷனுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கா? ஸோ அப்போ நான் இது என்னென்னு எழுதிக்கலாம், -5 I0ன்னு எழுதிக்கலாம். வேறஸ் இங்கே பார்க்கும்போது இதோட டைரக்ஷன் என்ன இருக்குது, I0 இருக்கா? சேம் டைரக்ஷனை நான் அசியூம் பண்ண டைரக்ஷனில். வேறஸ் இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கா? ஸோ -3 ஏன்னு எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு 0வா? ஸோ -4 I0 ஈக்குவல் டு 3. I0 ஈக்குவல் டு -3/4. I0ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, V0ஓட வேல்யூ கேட்குறாங்க. Vங்கிறது என்னது, 4 into I0, ரைட்? இப்போ மைனஸ்ங்கிறது என்ன அசியூம் என்ன இது பண்ணுறாங்க, மைனஸ், சாரி இங்கே வந்துட்டு -5 இல்லைப்பா, 0.5. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி மை மிஸ்டேக், ஐ எம் சாரி. -0.5 I0, ரைட்? அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர், 1 - 0.5 will become +0.5. இப்போ I0ஓட வேல்யூ will be 3/0.5. 0.5 1/2 எழுதிக்கலாமா? அப்போ I0ஓட வேல்யூ will become 6 ஆம்பியரா? எனக்கு V0னா என்னதுப்பா, I into R. இப்போ 6 into 4 will become 24. Next, Kirchhoff junction rule and loop rule for an electrical network are respectively based on. Junction அப்படிங்கும்போது அது என்னது, KCL. லூப் அப்படிங்கும்போது KVL. KCL எதை பேஸ் பண்ணியிருக்கு, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் எனர்ஜியா, சார்ஜ். whereas KVLங்கிறது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ கரண்ட்னா சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, I1 and I3 are incoming currents and I2 and I4 are outgoing currents. Then according to which one is correct, I1ம் I3யும் எதில் எடுத்துக்கிறாங்கப்பா, இன்கமிங்கில் எடுத்துக்கிறாங்க. I2வும் I4ம் எதில் எடுத்துக்கிறாங்க, அவுட் கோயிங்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நான் இப்படி எழுதி என்ன, இந்த எனக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்ன, I1 + I3 ஈக்குவல் டு I2 + I4. இதில் எதெல்லாம் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் I4, இந்த I1 இந்த பக்கம் போனால் -I1 ஆகிடும். ப்ளஸ் I3ங்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸ், இது கிடையாது.
செகண்ட் ஒன் பாருங்க, I1 I2 I3 I4 கிடையாது. I1 மைனஸ் I2 இந்த பக்கம் வருது. அப்போ இந்த I3 இந்த பக்கம் போனுச்சுன்னா I4 மைனஸ் I3 தான் வரணும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 1 and 3 will be in one side and 2 and 4 will be in one side. Okay. Which of the following equation is correct regarding the circuit diagram? இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராமில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பாருங்கள், ஒரு இன்கமிங், இது ஒரு இன்கமிங், ரைட்? அப்போது I ப்ளஸ் I4 ஈக்குவல் டு I2 எங்கே? ஏல. பியில் பாருங்கள், இந்த நோடில் I2வும் I3யும் உள்ள போகுது. சாரி, I2 and 3 are going in, 2 and 5 are going in and 3 is coming out. I2 and I5 is going in, 3 is coming out. எதுல? Bல. Cல என்ன நடக்குது? I3 is going in, whereas I6 I7 வெளியே போகுது. டியை பொறுத்த வரைக்கும் I6 உள்ள போகுது, I4 I5 வெளியே போகுது. இப்போ இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு பாருங்கள். ஏவை பொறுத்த வரைக்கும் I1 ப்ளஸ் I4 ஈக்குவல் டு I2, ஓகே. சியை பொறுத்த வரைக்கும் I3 ஈக்குவல் டு I6 ப்ளஸ் I7, ஓகே. பியை பொறுத்த வரைக்கும் I2 ப்ளஸ் I5 ஈக்குவல் டு 3. ஸோ ஆல் த above are correct. ஸோ ஆப்ஷன் will be option D. Find the current in the following branch. கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணலான்னா, எனக்கு என்ன கேட்குறாங்க, இந்த கரண்ட்டில் ஃப்ளோ ஆகிற பிரான்ச்சில் என்ன கரண்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன எடுத்துக்கலாம், இங்கே இருக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ 10/5 will become 2வா? இப்போ டோட்டல் கரண்ட் என்ன இருக்குது? 3 ஆம்பியரா? என்டையர் சர்க்கியூட்டில் இருக்க கரண்ட் 3 ஆம்பியர். அப்போது நான் வந்துட்டு இதுக்கு அக்ராஸாக கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன யூஸ் பண்ணலான்னா கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணலாம். கரண்ட் டிவிஷன் ரூல்னா என்னப்பா? கரண்ட் டிவிஷன் ரூல்னா இப்போ ரெண்டு சர்க்கியூட் எலமெண்ட் இருக்கு, ஓகே. என்னோட டோட்டல் கரண்ட் ஐடி அப்படிங்கும்போது இது ஒரு ஆர்ம், இது செகண்ட் ஆர்ம் வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட் டிவிஷன் ரூல் பிரகாரம் என் டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் அக்ராஸ் ஃபர்ஸ்ட், இதுக்கு அக்ராஸாக நான் கண்டக்ட் பண்ணிவிடுனா டோட்டல் கரண்ட் இன்டூ ஆர் அதர் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போது நான் இதுக்கு அக்ராஸாக கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா நான் ஆப்போசிட் ஆர்மில் இருக்க கரண்ட் டிவைடட் பை டோட்டல் கரண்ட் போடணும். அப்போ இங்கே பாருங்கள், என் டோட்டல் வேல்யூ வில்ஸ் 3யா? நான் இதுக்கு அக்ராஸாக தான் கண்டுபிடிக்கணுமா? ஸோ 3 இன்டூ ஆப்போசிட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டு சீரீஸில் இருக்கனால சேம் வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஸோ 5 + 10 will become 15. 15 + 5 will become 20. ஸோ 5 1s are 4, 5 4s are. இப்போ 3/4 வேல்யூ என்னப்பா? 0.75 ampere will be the answer. So next question பாருங்க. Power supply by the voltage source is. voltage sourceனால எவ்வளோ பவர் சப்ளை கிடைக்குது, பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் ஃபார் திஸ் voltage source. இப்போ V into I போட்டால் கூட எனக்கு பவர் கிடைச்சிருமா? அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் நோட் எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இன்கமிங், அப்போ 1 + 2 will become 3யா? அப்போ இதில் வெளியே வர கரண்ட் என்னது? இந்த 3 ஆம்பியரா? ஸோ இப்போ இந்த 3 ஆம்பியருங்கிறது இங்கே உள்ளே வருது, ரைட்? இங்கேருந்து வர கரண்ட்டை தான் நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 3I உள்ளே போகுதுன்னா வெளியே வர்றது என்னவா இருக்கும்? 3 + I இருக்குமா?
இப்போ இந்த 3 + ஐங்கிறது இங்கே வரப்போகுது, ரைட்? இங்கே 3 + ஐ உள்ளே வருது, 1 ஆம்பியர் வெளியே போகுது. அப்போது 3 + ஐ ஈக்குவல் டு 1 + என்னவா இருக்கும்? இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 + ஐங்கிறது இங்கே போகுமா? ஸோ எப்படி இங்கே வேல்யூஸ் அசியூம் பண்ணியிருக்காங்கங்கிறது புரியுதா? இப்போது நான் என்டையர் என் அவுட்டர் லூப்புக்கு நான் என்ன பண்ணலான்னா கேவிஎல் எழுதலாம். கேவிஎல் எழுதலாம்னா எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ கரண்ட் டைரக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கொடுத்துட்டாங்கும்போது நான் என்ன இந்த டைரக்ஷன் இந்த வெளியில் இருக்க லூப்புக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வெளியே வரும்போது +10 வோல்ட்டா, வேறஸ் இங்கே வெளியே வரும்போது -1 × 3 + ஐங்கிறனால இது அப்படியே வச்சுக்கலாமா? ஸோ இங்கேயும் அதேங்கிறனால நான் -3 + ஐயா, அகெயின் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியே தான் வரும்போது மைனஸ், உள்ளே போகும்போது ப்ளஸ், வெளியே வரும்போது மைனஸ். வேறஸ் இங்கே எடுக்கும்போது நான் என்ன எடுத்துக்கிறேன்? -2 + ஐயா. வேறஸ் இங்கே வரும்போது அகெயின் -2 + ஐயா ஈக்குவல் டு 0வா? நான் ஸ்மார்ட்டராக இருக்கலாம்னா இந்த 3 + ஐ 3 + ஐக்கு பதிலாக 2 × 3 + ஐன்னு போட்டிருக்கலாம். இங்கே -2 + -2 + ஐ -2 + ஐக்கு பதிலாக -2 × 2 + ஐன்னு போட்டிருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? அகெயின் ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக போடணும். 10 - 3 - ஐ -3 - ஐ -2 - ஐ -2 - ஐ ஈக்குவல் டு 0. அப்போ 10 - 3 is 7, 7 - 3 will be 4, 4 - 2 will be 2, 2 - 2 will be 0. 0, 1, 2, 3, 4. -4i equal to 0. இப்போ ஐயோட வேல்யூங்கிறது 0. ஐ 0ங்கும் போது அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? P equal to V into I. ஸோ voltage value 10, I 0ங்கிறனால entire power will be 0 watt. Find the dependent current source shown in figure. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் என்ன பண்ண போகிறேன்ப்பா, நான் கேவிஎல் தான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இங்கே வந்துட்டு என்ன வேல்யூ இருக்குது? வோல்டேஜ் வேல்யூ. வோல்டேஜ் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் இது. அப்போ வோல்டேஜ்னு வந்துருச்சுனாவே இதே வோல்டேஜ் தானே இங்கேயும் இருக்கும், ரைட்? இதே வோல்டேஜ் தான் என்ன இருக்கும்? இங்கேயும் இருக்கும். இந்த இல்லை கரண்ட்டாக வச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது கரண்ட் சோர்ஸ், வோல்டேஜ் டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் என்டையராக இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகுமா? இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? V1/Iங்கிற கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த 5 ohmக்கு கீழே இந்த ஐங்கிற கரண்ட்டும் ஃப்ளோ ஆக போகுது, V1/5ங்கிற கரண்ட்டும் ஃப்ளோ ஆக போகுது. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த இதில் போடும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ உள்ளே போகும்போது 20, வெளியே வரும்போது பாசிட்டிவா, மைனஸ் இதில் வெறும் ஐ மட்டும்தான் இருக்குது, இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ -5i -5 ஆஃப் இதில் இது வர டைரெக்ஷனும் சேம். ஸோ I + V1/5 ஈக்குவல் டு 0. ஆப்போசிட்டாக இருந்தால் மைனஸில் எடுப்போம், சேம் டைரெக்ஷனுங்கிறனால ப்ளஸில் எடுத்துக்கிறேன். ஸோ 20 - 5i -5i -5 into V1/5 will become again V1. ஏன்னா 5 கேன்சல் ஆகிடும். அப்போ V1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ V1 ஓட வேல்யூ 20 போட்டிங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ will be 0. அப்போ ஐயோட வேல்யூ 0. என்ன கேட்டிருக்காங்க? பவர் டெலிவர்ட் பை திஸ் சோர்ஸ். பவருக்கான ஃபார்முலா என்ன?
ரெண்டு ஃபார்முலா போடலாமா? இந்த ஐ ஆக்சுவலி இந்த ஐ கரண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போன சம் மாதிரி என்டையர் வேல்யூ வில் பி 0. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்ட் சோர்ஸோட வேல்யூவும் டிபெண்ட் பண்ணியிருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஐயை விட்டுட்டு நான் பார்க்குறேன்னா இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஐங்கிறது V1/5 அப்போ 20/5 4 ஆம்பியர் கரண்ட் மட்டும் இதில் ஃப்ளோ ஆகுமா? அப்போ பவரோட வேல்யூ வில் பி பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு ஐ. விங்கிறது 20 வோல்ட். இந்த கரண்ட்னால எனக்கு எந்த இதுவும் இருக்காது. வேறஸ் இந்த கரண்ட்டோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ 20/5 வில் பி 4. ஸோ 80 வாட். டிபெண்டன்ட் சோர்ஸ்னால இருக்கறனால அதை நான் கன்சிடர் பண்ணிக்கணும். I cannot live like that. So that's all people. பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கிளியராக இருக்கும் அப்படின்னா போதும். நம்ம வந்துட்டு அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ண முடியும். அப்போ பேசிக்காக நமக்கு ஓம்ஸ்லால டவுட் வரக்கூடாது. கேவிஎல் கேசிஎல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் மைனஸில் தப்பு பண்ணக்கூடாது. எப்போ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ஸ் இதுதான் பேசிக். சீரீஸ் எப்போ, பேரலல் எப்போ, எங்கெல்லாம் வந்துட்டு என்னால் அந்த பேசிக்ஸை வந்துட்டு அப்ளை பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அந்த பேசிக்ஸை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளோ பெரிய சர்க்கியூட்டை வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ சர்க்கியூட் தியரி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போது ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் கைண்ட்லி என்ரோல். இப்போலேருந்து நீங்கள் ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வச்சு மெயின்டைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்க்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்ஸில் ஃபெமிலியர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அந்த 3 months கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுன்னு வரும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கை விட பெட்டராகவே உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த டைமில் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம என்ன இருக்குன்னா நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் படிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, படிக்கிற டைமை விட நம்ம ப்ராக்டிஸ் மேக்ஸ் அஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போலேருந்தே நம்ம வந்துட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணால் கூட நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஓரளவுக்கு படித்து வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த எக்ஸாம் மேலே இருக்க ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. All the best people. For any queries, contact Sparks.